தம்பி வணக்கம். 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 இன்னைக்கு நீங்க புறா வளர்க்கறத பத்தி தான் நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க. நீங்க புறா எத்தனை நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ 2 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். புறா வளர்க்கறத பத்தி கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இப்போ எங்கள்கிட்ட எத்தனை புறா இருக்கு? சரி சொல்லிடுறேன். சொல்லிடலாமா? சொல்லிடுறேன். இதுதான் நான் புறா வளர்க்க இடம். வாங்க பார்ப்போம், புறா பார்ப்போம். நாயாச்சரி பேமா திறந்துட்டு இது எத்தனை வருஷமா வந்து புறா வளர்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு 2 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் புறா. புறா செட்டிங் இப்படி நல்லா தான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க தம்பி. அருமையா இருக்கு. புறா மொத்தம் எத்தனை இருக்கு இப்போ உங்ககிட்ட? இப்போ 10 புறா இருக்கு மொத்தம். இந்த கால்ச்சடை புறான்னு அன்னைக்கு என்ன நீங்க ஃபுட் எல்லாம் எப்படி போடுறீங்க? ஃபுட் வந்து நம்ம கிணத்துல விளையிறது தான் போடுவோம். மக்காச்சோளம் போடுவோம், அரிசி போடுவோம், வேற கடலை பருப்பு இந்த மாதிரி தான் போடுவோம். காலையில டைம்ல திறந்து விட்டுருவீங்களா? ஆமா, காலையில 7 மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருவோம். சாயங்காலம் 5 கதவு திறந்தா கிடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு வந்து இற போடுவோம். தண்ணி வைப்போம். வெளியே எல்லா இடத்துக்கும் அதே போயிட்டு வெளியே வந்துடும். தண்ணி கீழே மஞ்சள் வாரத்துக்கு 2 நாள் மஞ்சள் பொடி கலக்கி வைப்போம். அப்படின்னா நோய் வராது அப்படின்ட்டு வாரத்துக்கு 2 நாள் மஞ்சள் பொடி கலக்கி வைப்போம். என்னாச்சு? இப்போ சேல்ஸ் பண்றீங்களா இந்த புறாலாம்? ஆமா, ஜோடி 500ன்னு கொடுப்போம். சில ஜோடி கொஞ்சம் குறைஞ்ச ரேட் 400ன்னு கொடுப்போம். என்ன வகையான புறாலாம் இருக்கு உங்கள்கிட்ட? நம்மள்கிட்ட சாதா புறா இருக்கு, கால்ச்சடை, சிராஜ் 3 இருக்கு. டப்பால இப்போ நான் வந்து உசில அடித்தோம்னா அந்த புறா வர என் கைக்கு வந்துடும். நான் ரொம்ப நாளாக அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு புறா வளர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நான் கூப்பிட்டோம்னா கைக்கு வரும். அந்த அளவுக்கு குஞ்சிலேருந்தே பழக்கி வச்சுருக்கேன் நான். வாங்க கூப்பிட்டு காட்டு. கூப்பிடுங்க பார்க்கலாம் எப்படின்னு வருதுன்னு பாருங்க. இந்த புறா நான் கொண்டு போனோம்னா இந்த புறா என் பரத்தாடியே வரும். இந்த ஒரு புறா கொண்டு போனீங்கன்னாவா? ஆமாம், அந்த ஒரு புறா வந்து பெண் புறா தான். இதோட சோடி இதுதான் முதல்ல எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த புறா கொண்டு போனோம்னா இது பரத்தாடியே ஓடியாரும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோட புறா திறந்து விடுவோம். புறாவுக்கு இற வைப்போம், தண்ணி வைப்போம். தண்ணி வைக்கல உள்ளே மஞ்சப்பொடி போட்டு வைப்போம். மஞ்சப்பொடி போட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 2 நாள் வைப்போம் மஞ்சப்பொடி போட்டு. அப்படி வைக்கனால புறாவுக்கு நோய் வந்தாலும் தாங்கு சக்தி இருக்கும்.
டெய்லி காலையில் 7 மணிக்கு திறந்து விட்ருவோம், சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே திறந்து விட்ருவோம். நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். பகலில் ஃபுல்லாக அது வாட்டுக்கு நல்லா மேய போவோம், நடுவே போயிட்டு வரும், வேறு புறாக்களை கூட்டிகிட்டு வரும். அது புறா நம்ம தெரிஞ்சால் புறான்னா கொடுத்துருவோம் கூப்பிட்டு. அது ஒரு புறா வந்து ஒரு ஜோடி சேர்ந்து எத்தனை நாளில் முட்டை போடுது, குஞ்சு எத்தனை நாளில் வளருது? கரெக்டாக நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே சவுடி ஆயிரும். சவுடி ஆயிடுச்சுன்னா அது மிதிக்க மேட்டிங் ஆக ஆரம்பிச்சிது. மேட்டிங் ஆக ஆரம்பித்து கரெக்டாக 22 நாளில் முட்டை போட்டுருது. சாயங்காலம் தான் போடும் முட்டை. சாயங்காலம் போட்டு மறுநாள் முட்டை போடாது. அதுக்கு மறுநாள் ஒரு முட்டை போடும் சாயங்காலம், இல்லை மத்தியானம் 3 மணிக்கெலாம் போட்டுரும். அதுக்கடுத்து முட்டை போட்டதுலேருந்து 18ஆம் பக்கம் குஞ்சு பொரிச்சிடும். 19 நாள் 2ஆம் குஞ்சு பொரிச்சிடும். அந்த 2ஆம் குஞ்சு பொரிச்சதுலேருந்து 22 நாளில் அடுத்த முட்டை போட்டுரும். இப்போ எல்லாமே ஒரே கூண்டில் போட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கீங்களே, அந்த முட்டையெல்லாம் வந்து வேறு புறா தள்ளி உடைச்சிடாதா? அதெல்லாம் தள்ளாது, எல்லாம் தனித்தனியாக தானே இருக்கும் கூண்டு. சேஃப்டியாக தான் இருக்கும். முட்டை வேறு புறா வந்து ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. அதனால நம்ம கைக்கு அது பாட்டுக்கு வரும், போக ஒன்றும் செய்யாது. இப்போ உங்கள்கிட்ட இருக்க புறா என்ன வகையான புறாலாம் இருக்குது? நம்மள்கிட்ட இருக்குதுன்னா 3 வகை இருக்குது. ஒன்று கால்சடை இருக்குது, இன்னொன்று சிராஜ் இருக்குது, வேறு சாதா புறா. அது 3 வகை தான் இருக்குது. 3 வகையில் பேர் ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா உங்கள் புறாவுக்கு? உங்கள் ஸ்பெஷலான புறா நீங்கள்? புறாவுக்கு மட்டும் பேர் வச்சுருக்கோம். அதான் நம்ம இருந்து குஞ்சிலேருந்தே வளர்த்த. அது எந்த புறா? அது அந்த மேலே நிற்கிற அந்த புறா. அதை கூப்பிட்டா வருமா? நீங்கள் கூப்பிட்டா வருமா? கூப்பிடுங்க. இந்த புறாவை பேர் தான் நாங்கள் சிலுக்குன்னு வச்சுருக்கோம். காலில் ரிங்கு போட்டிருக்கோம், சிலுக்கு ரிங்கு. ஓ, அதனால சிலுக்கு ரிங்கு இருக்கிறதுனால. ஓஹோ. அது வந்து நாங்கள் குஞ்சிலேருந்தே இந்த புறா வளர்த்தது. எங்கே போனாலும் ரிட்டர்ன் கரெக்டாக வந்துடும். அந்த புறா யார் வாங்கிட்டு போனாலும் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ புறா ஏதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கா அவங்ககிட்ட? யாராவது விற்பனைக்கு வச்சுருக்கீங்களா இல்லையா? இருக்குது. அதெல்லாம் புறா 5-6 புறாவுக்கு மேலே விற்பனை இருக்குது. நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் கொடுப்போம். ஒரு புறாவோட ரேட்டு, ஒரு ஜோடியோட ரேட்டு எவ்வளோ? ஜோடி 400ன்னு கொடுப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்துடலாம். 350 கொடுத்துடலாம். இப்போது நீங்கள் புறா வளர்க்குறதுனால இந்த உங்கள் புறா வேறு யார் வீட்டுக்காவது போய் அவங்க யாராவது வளர்ப்பாங்களா? அவங்க வீட்டில் போய் நின்றுருக்கா? இல்லைன்னா அவங்க புறா ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து நின்றுருக்கா? அதனால் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குமா? வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் நாங்கள் அதை ரிட்டர்ன் அப்படியே பறக்க விட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து 2 புறா ஒரு பையன் வந்து களவாண்டுட்டு போயிட்டாங்க, 2-3 பேர். அது பிரச்சனை பண்ணி தான் நாங்கள் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க வீட்டில் இல்லை, எங்கள் புறா தான் எங்கள் புறான்னு சொன்னாங்க. நாங்கள் பேசி போட்டா காமிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி. இப்போ இந்த புறா வளர்க்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இந்த புறா வச்சு? இன்னும் இந்த புறா வச்சு இன்னும் அது எப்படியாச்சும் நிறையா புறா, வேறு வகையான புறாக்கள், கர்ணப்புறா அந்த மாதிரியெல்லாம் வாங்கலான்னு தான் ஆசை. எல்லாம் வாங்கி கொஞ்சம் பெருக்கி பண்ண மாதிரி வைக்கலான் இருக்கேன், பிளானில் இருக்கேன். இப்போ புறாவை பராமரிக்கிறதுக்கான டிப்ஸ் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? புறா பராமரிக்கிறத நம்ம காலையில் எப்பவும் போல் இற போடுறது தான். வேறு என்னென்னா தண்ணியில் மஞ்சப்பொடி கலக்கி வைப்போம். பகலில் அது வந்து எல்லா இடம் போயிட்டு அங்கங்கன்னு நல்லா பயிர்கள் பிறைக்கிறோம், பாசி பயிர் அந்த மாதிரி எல்லாமே பிறைக்கிறோம். அதை பற்றி வேறு பிரச்சனைகள் கிடையாது. அம்மம் போட்டுச்சுன்னா கண்ணில் மஞ்சப்பொடி எண்ணெய் வச்சு மஞ்சப்பொடி போடும், கண்ணை சுற்றி. குஞ்சில் இருக்கையில் காலில் அம்மம் போடும். அது கரெக்டாக எண்ணெய் போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதை பார்த்தோம்னா வேறு பிரச்சனைகள் இல்லை.